Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success STSல 10th standard mathematics trigonometry இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க்ஸ் சம் தான் பார்க்க போறோம். இந்த சம் வந்து நிறைய டைம் கம்பல்சரில கேட்டிருக்காங்க. கட்டாயம் நம்ம கோட்டையில இந்த சம் எதிர்பார்க்கலாம். இந்த சம் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல போட போறோம். சோ நம்ம சேனல் GR Success STSல ஆல்ரெடி சொல்லிருக்கேன். 10th standard இங்கிலீஷ் மட்டும் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டுருக்கோம். அதுல மேத்ஸ்க்கான சம் தான் பார்க்க போறோம். இந்த சம் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா cos θ by 1 plus sin θ equal to 1 by a. Prove that a square minus 1 by a square plus 1 equal sin θ ன்னு ப்ரூவ் பண்ணனும். ரொம்ப சிம்பிள். நான் எப்படி போறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொல்யூஷன் ரைட் பண்ணிட்டேன். சோ given என்ன கொடுத்திருக்காங்கன்னா cos θ by 1 plus sin θ equal to 1 by a. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் a ஓட வேல்யூ தனியா எடுத்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் ரைட். அப்ப a இங்க வரும்போது இந்த 1 plus sin θ இங்க மாத்திக்கலாம். தட் மீன்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 plus sin θ by cos θ. அப்ப cos θ ஓட வேல்யூ 1 plus sin θ by cos θ நாம எடுத்துக்கிறோம். அடுத்து क्वेश्चन படி என்ன கொடுத்திருக்காங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் நம்ம தனித்தனியா சால்வ் பண்ணலாம். a ஸ்கொயர் மைனஸ் 1 சொல்லும்போது எடுக்கும்போது a ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க சொல்லுங்க 1 plus sin θ by cos θ the whole square. அப்ப என்ன கிடைக்கும் இந்த ஸ்கொயர் ரெண்டுக்குமே காமன். அப்ப எப்படி சார் கிடைக்கும்னா 1 plus sin θ the whole square by cos square θ ரெண்டுக்குமே ஸ்கொயர். இதுல ஃபார்முலா செட் ஆகுது எப்படி ஒரு ஹோல் ஸ்கொயர் தான் நாங்க பார்த்த கான்செப்ட் a square plus 2ab plus b square ஃபார்முலா எழுதிக்கிறோம். முதல்ல ஃபார்முலா நான் பல டைம் சொல்லியிருக்கேன். எங்கலனா ஃபார்முலா பாக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதுல தனியா a plus b whole square நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். சோ ஸ்டெப்ஸ் பாருங்க. 1 plus sin θ the whole square சொல்லும்போது a square 1 square plus 2 sin θ that means 2ab தான். இது a b எடுக்கும்போது so plus sin square θ ஓவரால் சால்வ் பண்ணும்போது 1 plus 2 sin θ plus sin square θ இது வந்து தனியா கண்டுபிடிச்சோம். இப்போ ஒவ்வொன்றும் செப்பரேட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். ஹோல் பார்ட்ல போய் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். என்ன கொடுத்திருக்க क्वेश्चन படி a ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ a ஸ்கொயரோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கான்செப்ட்ல 1 plus 2 sin θ plus sin square θ by cos square θ minus 1 இதான் முக்கியம் minus 1. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படின்னா இது ஹோல் நம்பர் ஃபிராக்ஷன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரைட் டு லெஃப்ட் ரைட் ஈக்குவல் பார்ட். அப்போ 1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இதான் வரும் 1 plus 2 sin θ plus sin square θ minus இது அப்படியே கிராஸ் minus cos square θ by cos square θ. ஸ்டெப்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ரைட் டு லெஃப்ட் ரைட் ஈக்குவல் பர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா இதுல ஏதாவது பேசிக்கா கான்செப்ட் இதுல பார்த்து கேன்சல் ஆகல எதுவுமே கேன்சல் ஆகல. ஏன்னா ஜெனரலா நம்ம வந்து நம்ம கம்பேரிசன் பண்ண ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா 2 சைன் இதை வந்து ஃபர்ஸ்ட்னு வச்சுங்க. அதாவது இந்த மேல இருக்கிறது பார்ட் இது ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க கம்பேரிசன் பண்ணும்போது a ஸ்கொயர் plus 1. அப்ப a ஸ்கொயர் plus 1 னா a ஸ்கொயரோட கான்செப்ட் இதே தான். அப்ப என்ன வந்து சொல்லுங்க 1 plus 2 sin θ plus sin square θ by cos square θ மைனஸ் பதில் வந்துக்கு plus 1. அதே ஸ்டெப் படி இப்ப டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்தீங்கன்னா 1 plus 2 sin θ plus sin square θ அப்படியே ரைட் டு லெஃப்ட். அப்ப cos square θ whole divided by cos square θ இது ரெண்டு. அது மட்டும் இது சால்வ் பண்றது இது இன்னொரு ஸ்டெப்ஸ் இருக்கு. அது முடிச்சிருங்க. 1 plus 2 sin θ sin square θ plus cos square θ ன்ற வேல்யூ 1 நமக்கு தெரியும் by cos square θ. அடுத்து 1 plus 1 வந்து 2. அப்ப 2 plus 2 sin θ by cos square θ. இப்போ இந்த சம் நல்லா பாருங்க. தனித்தனியா போட்டோம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தனியா போட்டு a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் plus 1 தனியா போட்டுருக்கோம். சோ இது ரெண்டும் வச்சுக்கலாம். ஓவராலா 1 2 என்ன பண்ண சொல்லிருக்காங்க டிவைட். அப்ப ஃபர்ஸ்டோட ரூல் என்ன கொடுத்திருக்காங்க நல்லா கவனிங்க. 1 plus 2 sin θ plus sin square θ minus cos square θ whole divided by cos square θ. அதுக்கப்புறம் பெருசா இதல இருக்க டிவைட் படி இதோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க சொல்லுங்க 2 plus 2 sin θ by cos square θ. cos square கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து நான் டேர்ம்ல கம்பேரிசன் பண்ணும்போது தலைகீழா தான் கொண்டு போக போறோம். சோ அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் என்ன கொடுத்திருக்குன்னா சோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. இதுல என்ன நம்ம மீதி பேலன்ஸ் இருக்குன்னா 1 plus 2 sin θ plus sin square θ minus cos square θ whole divided by இதில் என்ன கிடைச்சு சொல்லுங்க 2 plus 2 sin θ 2 plus 2 sin θ. அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஸ்டெப்ஸில் ஏதாவது ஒன்று போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் நான் எடுக்கும்போது என்ன பண்ணுறேன்னா இந்த 1 அப்படியே இருக்கட்டும். இல்லை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணலாம். இப்போ 1னா sin square θ plus cos square θ equal to 1. ஸோ sin square θ plus cos square θ equal to 1 வச்சுன்னா இது சால்வ் பண்ணிக்கலாம் 1ன்றது. அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா sin square θ plus cos square θ 1 எழுதிக்கலாம். ப்ளஸ் மீதி என்னென்ன இருக்கு சொல்லுங்களா 2 sin θ plus
ஆன்சர் வந்துருச்சு, கவலைப்படாதீங்க. sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 + 2 sin தீட்டா. அடுத்த ஸ்டெப்ஸில் கம்பேர் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் வந்து 2 sin ஸ்கொயர் தீட்டான்னு ஆகிடும். 2 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin தீட்டா பை 2 + 2 sin தீட்டா. ஆன்சர் வந்து கொண்டு வந்துட்டோம், கவலைப்படாது இருங்க. இப்போ ஜென்ரலாக இதில் என்ன எடுக்கலாம், 2 எடுத்துட்டு sin ஸ்கொயர் சேர்ந்து sin தீட்டா வெளியில் எடுத்துருங்க. ஜென்ரலாக எடுத்துட்டோம்னா 2வையும் sin தீட்டா வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்குன்னா sin தீட்டா ப்ளஸ் 1. அதே மாதிரி இதில் 2வை எடுத்துட்டோம்னா என்ன வரும்னா 1 + sin தீட்டா. சிம்பிள், அவ்வளோதான். இந்த sin தீட்டா ப்ளஸ் 1 sin தீட்டா ப்ளஸ் கேன்சல், இந்த 2வையும் கேன்சல் ஆகும். தட்ஸ் இட், அவ்வளோதான். என்ன கிடைச்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். sin தீட்டா, அதுதான் RHS. hence it is proved. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, ஏவோட கிராஸ் எடுத்துட்டு முதல்ல ஏவை பண்ணுறோம். அப்போ ரைட் டு லெஃப்ட், இதில் கிராஸ் மல்டிபிகேஷன் சொல்லும்போது தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் ரைட். எதுக்காக ஏ ஹோல் நம்பராக கொண்டு வரும். ஏ வச்சுட்டு இந்த காசு இங்கே 1 + sin தீட்டா கிராஸ் மல்டிபிகேஷன் எடுக்கணும். அடுத்தது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் தனியாக போட்டிருக்கோம், ஏ + ஹோல் ஸ்கொயரில் கம்பேரிசன் பண்ணி. அதுக்கப்புறம் -1 சொல்லும் போது -1 வச்சு கிராஸ் பண்ணி இதில் வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் ரைட் ஈக்குவல் டு. அடுத்து இது ஒன்று வச்சுக்கணும். அதே மெத்தடில் ஏ ஸ்கொயர் + 1 ஸ்டெப்பில் போட்டுட்டு அதே கிராஸ் மல்டிபிகேஷன் எடுத்து இதில் சால்வ் பண்ணும். அப்போ ஓவராலாக என்ன கொஸ்டின், ஏ ஸ்கொயர் -1 பை ஏ ஸ்கொயர் + 1. ஸோ அதில் காஸ் ஸ்கொயர் கேன்சல், மீதி பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த 1 அப்படின்ற வரும்போது நமக்கே தெரியும் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அந்த கான்செப்ட் படியும் +2 sin தீட்டா மீதி ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர். இந்த காஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறோம். மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் 2 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin இதில் பார்த்தீங்கன்னா 2 sin தீட்டா பை 2 + 2 sin தீட்டா. காமனாக என்ன எடுக்கலாம் சொல்லுங்க, 2 sin தீட்டா வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா மீதி வந்து sin தீட்டா ப்ளஸ் 1 டிவைட் பை இதிலே 2 எடுத்துட்டோம்னா sin தீட்டா ப்ளஸ் 1 ரெண்டு கேன்சல் 2 to sin தீட்டா. ஸோ அவ்வளோதான். இந்த மெத்தடு படி தான் இந்த சம் நம்ம போடுறோம். இது இருக்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மை டியர் ஸ்டூடெண்ட், இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேற சாப்டர் ஏதாவது சம் பர்டிகுலராக ரொம்ப டவுட்டாக இருந்தால் சொல்லுங்க, கட்டாயம் உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இது புரிஞ்சதா, எளிமையாக இருந்ததா, எப்படி இருந்து சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தொகுத்த மாதிரி தான் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷுக்கு போட்ட மாதிரி நிறைய வீடியோ மேத்ஸ் வந்து சாப்டர் வைஸாக ஒவ்வொரு சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை ஒவ்வொரு சாப்டர் வைஸாக எந்தெந்த சம் 2 மார்க் 5 மார்க் வந்து பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம போடுற வீடியோ யாருக்கா ஒருத்தர் யூஸ்ஃபுல்லாக கான்செப்ட் நல்ல வீடியோ போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் SSTC. Thank you all.